கைலாயத்துல லட்சுமி பூஜை கோலாகலமா நடந்து முடிஞ்சதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல மகாதேவா எங்க இருக்கீங்கிற குரல் சிவனுக்கு கேட்டது இல்லையா? அது வேற யாரும் இல்ல, நரகாசனுடைய அப்பா தான் சிவனை கூப்பிட்டு இருக்காரு. வரலன்னா வாழ்க்கையை முடிச்சுக்குவேன் நான் வாழை களத்துல வைக்கவும் சிவன் அங்க வந்துடுறாரு. நரகாசனுடைய தந்தை கிட்ட கவலைப்படாத இரண்யாட்சியான்னு சிவன் சொல்ல, எந்த தந்தையாவது மகனுடைய சரளத்தை பார்த்து கவலைப்படாம இருக்க முடியுமான்னு கேட்கிறான். நரகாசுரன் இருக்க வரைக்கும் உங்களுடைய பக்தனா இருந்தான், பல வருஷம் தவம் பண்ணி வரத்தையும் வாங்கினான். ஆனா அவனோட ஆணவத்தால நிறைய தவறுகள் செஞ்சு இன்னைக்கு அழிஞ்சிட்டான். ஆனா இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? நானும் ஒரு தந்தை தானே, அசுரனா இருந்தாலும் அப்படின்னு அவனோட வருத்தத்தை சொல்ல சிவன் சொல்லாரு, நரகாசுரன் இறந்ததுக்கு காரணம் அவன் அசுரனோட மகன்கிறது கிடையாது, அவன் செய்த தவறான கர்மங்கள் தான் அதுக்கு காரணம். தீய வழியில யார் போனாங்கன்னாலும் அவங்களுக்கு அழிவு அப்படிங்கிறது தான் விதி. உன்னோட இன்னொரு புதல்வனும் இந்த மாதிரி செயல்பட்டாலும் அவனுக்கு இதே தான் நடக்க போகுது அப்படின்னு பின்னாடி நடக்க போறதையும் முன்கூட்டியே குறிப்போட சொல்றாரு. அது இரண்யாட்சன் எனக்கு வேறு புதல்வர்கள் யாரும் கிடையாது, ஆனா நீங்க இப்ப சொன்ன வார்த்தை மெய்ப்படணும் அப்படின்னா நீங்க எனக்கு இன்னொரு மகனை கொடுங்க அப்படின்னு கேக்குறான். சிவன் ரொம்ப யோசனையோட அவனை பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த காட்சியில பார்வதி கிட்ட முருகன், உங்களோட செயலால இன்னைக்கு அமாவாசை இரவே பிரகாசமா மாத்திட்டீங்க, இப்ப உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேக்குறாரு. உனக்கு மகிழ்ச்சினா எனக்கும் மகிழ்ச்சி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகாதேவர் எங்கன்னு கேக்குறாங்க. கார்த்திகேயனும் தனக்கு தெரியாதுன்னு சொல்ல நந்தியை கூப்பிட்டு கேக்குறாங்க. அவரும் இங்கதான் இருந்தாரு, எனக்கு தெரியல அப்படின்றாரு. சரின்னு அந்த அம்மாவும் அவர் வழக்கமா இருக்க இடத்த போய் பாக்குறாங்க. அங்க வர பார்வதிய புன்னகையோட சிவன் பார்த்துட்டு இருக்காரு. அந்த அம்மா ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, திரும்ப இதே மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்ணை மூடிடுவேன்னு. அதனால அந்த அம்மாவும் சிரிச்சுட்டே வந்து அவர் கண்களை மூடுறாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன் இல்லையா, இவ்வளவு அன்போட நீங்க என்ன பாத்தீங்கன்னா உங்க கண்களை மூடிடுவேன்னு அப்படின்னு சொல்ல, இவரு என்னோட கண்கள்ல இருந்து உன்னோட கைகளை விளக்கிடு பார்வதின்னு சொல்றாரு. ஆனா அந்த அம்மாவோ அதெல்லாம் எடுக்க முடியாது, நீங்க இப்படி பாக்குறதுனால நான் தான் வைக்கப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சிவன் எந்த பதிலும் சொல்லலைன்னா கூட அந்த இடமே இருள ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னு புரியாம பார்வதி பார்க்க அதே நிலைமையில தான் நந்தி முருகன் எல்லாருமே இருக்காங்க. இந்திரன் கேக்குறான், அமாவாசை 20 முடிஞ்சிருச்சு, பகல்ல எப்படி இந்த மாதிரி இருள் சூழுது அப்படின்னு கேக்குறான். இங்க பார்வதியோட வலது கையில சிவனுடைய வலது கண்ணுல இருந்து வரக்கூடிய நீர் அவங்க கைகளையும் பட அவங்க கைகளை விளக்கிடுறாங்க அவரோட கண்கள்ல இருந்து. அந்த அம்மா அதிர்ந்து போய் சிவன் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்போ அவங்க கைகளை விளக்கிட்டதுனால திரும்ப வெளிச்சம் வந்துருது. இந்த அம்மாவும் பதட்டத்தோட, மன்னிச்சிருங்க மகாதேவா, உங்க கண்களை மூடுறதுனால என்ன விளைவு ஏற்படுங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ள சிவனோட கண்கள்ல இருந்து ஒரு ஒளி வருது. அது ஒரு ஒளி பந்தா மாறி வருது. இவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போதே அது அவங்கள நோக்கி வருது. அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா கைகளை ஏந்தவோ அது ஒரு குழந்தையா ஒரு மாதிரி உங்க கைகளை வந்தடையுது. ஆனா பிரபஞ்சத்துல கிரகங்கள் ஒன்னோட ஒண்ணு மோதுது. இதை பார்த்துட்டு இந்திரன் சொல்றான், பிரபஞ்சத்துல ஏதோ அபசகுணமா நடக்குது, என்னாச்சுன்னு தெரியலேன்னு கேக்குறான். ஆனா பார்வதியோ ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தைய கையில வச்சுட்டு சொல்றாங்க, நீங்க எதை செஞ்சீங்கனாலும் என்னோட நல்லதுக்கு தான் எனக்கு தெரியும், முருகனை தான் என்னால வளர்க்க முடியல, ஆனா இந்த குழந்தைய நான் தான் வளர்ப்பேன், என்னோட தாய்மைக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் மௌனமா பார்த்துட்டு இருக்க சிவன் யோசிச்சு பாக்குறாரு. இரண்யாட்சன் எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா இல்லையா, அவன் கிட்ட சொல்றாரு, என்னோட அம்சத்துல ஒரு குழந்தை உருவாகும், அந்த குழந்தைய உனக்கு நான் கொடுக்குறேன், ஆனா அவனும் தப்பான வழியில போனான் அப்படின்னா அவனுக்கும் அழிவுதான் அப்படின்னு சொல்றத யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இது எதுவுமே தெரியாம பார்வதி அந்த குழந்தைய ஆசைவை தூக்கிட்டு போயிட்டு, உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன், எனக்கு வந்து தாய்மை உணர்வை கொடுத்துருக்கீங்க, கார்த்திகேயனுக்கு எதெல்லாம் செய்யாம விட்டணும் அதெல்லாம் அந்த குழந்தைக்கு நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் அந்த அம்மா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த குழந்தையால தன்னை பார்க்க முடியல அப்படிங்கறது. இவங்க மகாதேவா அந்த குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் சொல்றாரு, இந்த குழந்தை பார்வைத்திறன் இல்லாது. இது அந்த அம்மா கண்ணீரோட கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, என்னோட விழிகளை மூடின நேரத்துல அந்த குழந்தை உருப்பெற்றது அப்படின்னு அதுக்கான ஒரு காரணத்தையும் சொல்றாரு. ஆனா பார்வதி வழக்கம் போல தெளிவா சொல்றாங்க, இந்த குழந்தைக்கு பார்வை இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த பிரபஞ்சத்தை என்னோட தாய்மையினால நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்றாங்க, உனக்கு பாக்குறதுக்கு பார்வை தேவைப்படாது, எந்த குழந்தைக்கு அம்மாவோட அருள் இருக்கோ அந்த குழந்தைக்கு இருள் கூட வெளிச்சமா தான் தெரியும், அதோட நான் உனக்கு ரிதாம்பர பிரஜையை வரமா கொடுக்கறேன், அதாவது ஒருத்தர் பார்த்து உணர்ற விஷயத்த உன்னால கேட்டே உணர்ந்துக்க முடியும், உன்னால கண்களால எதுவும் பார்க்க முடியலனா கூட செவியிலால எல்லாத்தையும் உணர முடியும் அப்படின்னு சந்தோஷமா சொல்ல சிவன் இப்ப திருப்தி ஆயிடுறாரு. இப்போ அந்த அம்மா குழந்தைய தூக்கிட்டு, நான் இவனு கூட விளையாட போறேன், இவனுக்கு உணவு சமைக்கிறது, இவனுக்கு பார்த்து பார்த்து எல்லாமே செய்ய போறேன், புத்தாடை அணிவிக்க போறேன், குடும்பத்தனம் செஞ்சானா இவனை நல்வழிப்படுத்தவும் செய்வேன், ஆனா இவனுக்காக நான் உங்களுக்கு சேவை செய்யாம கூட போகலாம் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க வருத்தத்தோடு சிவன், பார்வதி இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த அம்மா அதிர்ச்சியா பாக்குறாங்க. அதே நேரம் இரண்யாட்சன் எங்க இருக்கீங்க, எனக்கு காட்சி கொடுங்க, எனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத அதிர்ச்சியோட கேக்குற பார்வதி புரிஞ்சுக்கிறாங்க, வேண்டாம் இந்த முறை வேண்டாம், கார்த்திகை எடுத்தா கார்த்திகை பெண்கள் கிட்ட கொடுத்துட்டேன், ஆனா இந்த முறை நான் அவனை எடுத்துட்டு போக அனுமதிக்க முடியாது அப்படின்னு அழுகிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.